அப்படிதான். வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் தான் வந்திருக்கோம். திரும்ப ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ போடாம விஷயம் கேட்காதீங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் இந்த பையன் நம்ம கூட வர நம்ம ஆனந்த் வேற பாத்தீங்கன்னா இந்த இடம் எங்க இருக்குன்னு கேட்டிருந்தான். அவனை காட்டக்காக இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கோம். இந்த இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கோவில் தான். அந்த கோவில் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஃபேமஸான படத்துல ரொம்பவே ஃபேமஸான ஷூட்டிங் ஸ்பாட்டே இதாக இருந்துச்சு. நான் இன்னைக்கு அங்கதான் போக போறோம். இந்த இடம் பாத்தீங்கன்னா முன்னாடியே இது வந்து ஒரு கார் நிப்பாட்டுற மாதிரி ஒரு சீன் காட்டிப்பாங்க. ஹீரோ நம்ம பாத்தீங்கன்னா ஒரு கார் நிப்பாட்டுற மாதிரியான ஒரு சீன் காட்டியிருப்பாங்க. அது என்னென்ன படம் மறக்காம தெரிஞ்சா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேல போயிட்டு அது என்ன படம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, போலாமா? வாங்க அப்படியே மேல போலாம். மேல போயிட்டு வந்துடலாமா? பாப்பலாம். ஓ ஆமா, அந்த படத்து படம் தான் எனக்கு முடியாட்டிங்கிறது. ஓ சரிம்மா. பார்த்தீங்கன்னா நாங்கள் மலைக்கு மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்க இவன் தான் கேட்டிருந்தான், இங்கே ஒரு படம் ரொம்ப ஃபேமஸான இடம் இருக்காம்மா கூப்பிட்டு போன்னு சொல்லிட்டு. இப்போ அதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்தோம். நாங்கள் வரலை பார்த்தா மழை வரும்னு சொல்லி எங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நான் வேலை செய்கிற பக்கம் பார்த்தீங்கன்னா மழை, ஆனால் நாங்கள் இப்போ வந்திருக்க பக்கம் பார்த்தீங்கன்னா வெயில் போட்டு கொள்ளுது. இங்கே யாரோ இன்றைக்கி கூட யாரோ ஹீரோ வரான்னு சொல்லியிருந்தாங்க, ஹீரோயின் வரேன்னு சொல்லியிருந்தேன். பக்கத்தில் ஒரு அம்மா சொன்னாங்க, ஆனால் யார் வராங்கன்னு தெரில. இந்த மலை பார்த்தீங்கன்னா பாறையவே ஸ்டெப் மாதிரி பண்ணியிருக்காங்க. இருங்க அது உங்களுக்கு காட்டுறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த மலையவே அப்படியே ஸ்டெப் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் ஏற கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் பரவாயில்ல, ரெண்டு பக்கம் வெயில் வந்தால் உட்காரக்காகவோ இல்லை ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகவோ சீட்டு மாதிரி கூட போட்டுட்ருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயந்தான். இது இந்த மலையை ஸ்டெப் மாதிரி செதுக்கும்போது உங்கள் கொள்ளுத்தாத்தா வந்து செதுக்கியிருப்பாரு. என்னடா கேட்டேன்? உங்கள் கொள்ளுத்தாத்தா வந்து இங்கே வேலை பார்த்துருப்பாரு. எங்கள் கொள்ளுத்தாத்தா இங்கே வந்திருக்க மாட்டாரா? ஏன்னா அவர் இருக்கிறது வேறு கொள்ளுத்தாத்தா, அவர் வேறு ஊர், அதனால பார்த்தீங்கன்னா வந்திருக்க மாட்டார். இந்த மேலேருந்து பார்த்தா வியூ சூப்பராக இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன், கடைசியாக நாங்கள் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வானம் இருட்டாக இருக்கும், ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நல்லா வெளிச்சமாக இருக்குன்னு சொல்லி காட்டியிருந்தேன். அதே இடத்த இப்போ வந்திருக்கோம். இப்பவும் பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி தான் இருக்குது. வாங்க மேலே போயிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஷூட்டிங் ஸ்பாட் தான். வீடியோ போட்டாலே நம்மளுக்கு எங்களுக்கு அது பிரச்சனை வேறு வந்துடும். அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு சைடு எட்டியே பார்க்கக்கூடாது. இன்றைக்கி இவன் பண்ண வேலைனால தான் இந்த இடத்துக்கு வர வேண்டியதாக போச்சு. ஒரு வழியே பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டோம். சாமி செம்ம மூச்சு வாங்குது. ஏன்னா கீழேருந்து மேலே வர பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த லாப்ட் மாதிரியே தான் ஸ்டெப் வச்சுருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூச்சு வாங்குது. இல்லை பல நாள் பழக்கம் இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். இந்த தடவை பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் மேலேருந்து பார்க்குறக்கு. இதுக்கு உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா பொள்ளாச்சினால ஃபுல்லாகவே தென்னை மரமாக இருக்கும். தென்னை மரம் அப்போ மாதிரி லாஸ்ட்டில் காத்தாடி ஓடிக்கிட்டு இருக்கு கரண்ட் எடுக்கிறதுக்காக. கீழே ஊர் முன்னாடியே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இருங்க அது உங்களுக்கு காட்டுறேன். காத்தாடில தான் என் மச்சான் வேலை பார்க்குறான். காத்தாடிலாண்ட அவன் மச்சான் வேலை பார்க்குறான், வேற எங்கேயும் வேலை இல்லையா? வேற வேலை இல்லை, என் மச்சானுக்கு காத்தாடில தான் வேலையே. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஃபுல்லாக தென்னை மரம். இருங்க காட்டுறேன். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஊர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்தாலும் கீழே ஒரு ஊர். இதுதான் நாங்கள் நடந்து வந்த பாதை ஸ்டெப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். அப்படி இங்கே இது பார்க்க வியூஸ் செமையாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா கோயில் பூட்டியிருக்காங்க, அதனால் நம்ம கோயிலுக்குள்ளே போக முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வெளியே போய் பார்த்துட்டு வரலாம். ஏன்னா வெளியே தான் முக்கியமான பிளேஸ் இருக்குது. இப்போ நம்ம அதுக்கு தான் போக போகிறோம். இங்கே சீக்கிரமாக முடிச்சுட்டு நாங்களும் கிளம்பணும். ஏன்னா மழை வரக்குள்ள இந்த இடத்த விட்டு ஓடணும். ஏன்னா மழை வர மாதிரி தான் இருக்கு ஆல்ரெடி. இந்த இடம் பாருங்க பின்னாடி. ஆமாடா செமையா இருக்குல்ல? நடந்து போறதுக்காகவே கட்டி விட்ட மாதிரியே இருக்குது இந்த இடம். இங்க வந்து பாருங்க, உங்களுக்கு காட்டுறேன். வானம் பாத்தீங்களா? அப்படியே மேகங்கள் சூழ்ந்துகிட்டே இருக்கு. இப்ப நம்ம அதுக்குள்ள அதை போய் ஆகணும். தண்ணி தகுந்தாக தண்ணி எங்க இருக்குன்னு தெரியல. ஆலியர்ல குடிச்ச தண்ணி வேற இல்ல. உங்களுக்கு தெரியுது அந்த இடம் எந்த அளவுக்கு கிளாரிட்டியா இருக்குன்னு தெரியல. செமையா இருக்கு நேர்ல பாக்குறதுக்கு இந்த இடம். அந்த ஊரு பட்டாசு பாத்தீங்களா? அங்க ஒரு மலை இருக்கு, அந்த மலைக்கு அடுத்து போகணும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இருங்க காட்டுறேன். இந்த ஒரு மலை இருக்கு பாத்தீங்களா, இதுதான் அடுத்து போக போறோம்.
உங்களுக்கு எந்த தெரியும் தெரியல. ஆனால் அந்த வெள்ளை கலருக்கு பார்த்தீங்கன்னா அங்கே தான் அடுத்து போக போகிறோம். அடுத்துனா இப்போ இல்லை, அடுத்த 2-3 வீடியோவில் போவோம். ஓகேங்க, அப்படி நம்ம பின்னாடி போகலாம். தண்ணி இருக்கோ பார்க்கட்டாங்க. தண்ணி இருக்கு. எங்கடா போய் பாப்ப? டேங்க் கட்டியிருக்காங்க. அது பின்னாடி பாப்போம். பின்னாடி பைப் இருந்தா குடிக்கலாம். பின்னாடி இருக்க வாய்ப்பு இல்லையா தோணுதுடா. ஏன்னா முன்னாடிதான் இருக்கும். என்னடா கரும தண்ணி இப்படியா இங்க வந்ததுக்கு அப்புறம் இருடா. இப்ப பாத்தீங்கன்னா என் பின்னாடி இருக்கு இந்த இடம் தெரியும் உங்களுக்கு. நீ எங்கடா கை நீட்டு இருக்க எருமை, இங்க வாடா. இந்த இடம் இது பாத்தீங்களா? இந்த இடம் என்ன படத்தை வச்சு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு 10 செகண்ட் டைம் தரேன். டேய் உனக்கு தெரியுமாடா எந்த படத்தை வந்துச்சுன்ட்டு? நீங்க பழைய வீடியோஸ் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வின்னர் படத்தை பாத்தீங்கன்னா பிரசாந்த் வந்து பாத்தீங்கன்னா இதை ஒளிஞ்சு பாத்துட்டு இருப்பாங்க. பாத்தீங்கன்னா பிரசாந்த் பாத்தீங்கன்னா இந்த கோயில் தான் பின்னாடி ஒளிஞ்சு பாத்துட்டு இருப்பாரு. பாத்தீங்கன்னா வடிவேல் அங்கிருந்து துரத்திட்டு வராங்க ரவுடிகள்லாம். பாத்தீங்கன்னா பூசாரியும் கூட அங்க வெட்டுங்கிறாங்க போது பாத்தீங்கன்னா கத்தி எடுத்து வீசுவாங்க பாத்தீங்களா, அந்த இடம் தான் இந்த இடம். ஆனா இப்ப இதை அடைச்சிட்டாங்க. அது பாத்தீங்கன்னா அப்போ ஓப்பனா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வடிவேல் இதுலயே ஓடி வருவார். ஓடி வந்து குதிச்சர்றா கை புள்ளங்கிற சீன் இருக்கும் பாத்தீங்களா, அது இங்கே எடுத்திருப்பாங்க. வாங்க உங்களுக்கு அதை காட்டுறேன். ஆனா இது வழியா தான் அவர் வந்திருப்பாரு. உங்களுக்கு தெரியுது அந்த இடம். ஆனா அப்ப இப்படி இல்லை. இப்ப இந்த கோயில் கட்டிட்டாங்க. ஏன்னா பழைய போட்டோஸ் உள்ள இருக்கும். அது இப்போ வரைக்கும் எடுக்க முடியாது. வேற எப்ப பாத்தீங்கன்னா இன்ஸ்டால அது போஸ்டா போடுறோம். பாத்தீங்கன்னா வடிவில் இங்கிருந்து ஓடி வந்து இதில் தான் குதிச்சிருப்பாரு. குதிச்சர்றா கைப்புள்ளன்னு காட்டி குதிச்சர்றா கைப்புள்ளங்கிற சீன் இங்கே எடுத்துப்பாங்க. கீழே வருங்க தண்ணி இருக்கு. அது எப்படி நான் கரெக்டா அவ்வளவு கரெக்டா சொல்றேன்னா, கீழே இருக்கு பாத்தீங்களா, அது என்னன்னு தெரியல, அது பில்டிங்கு. அது அந்த படத்துல நல்லாவே தெரியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்கே அவங்க நிறைய பேர் சொன்னாங்க. இங்க பாத்தீங்கன்னா வானத்து போல படம் எடுத்திருப்பாங்க. வானத்து போல படத்துல பாத்தீங்கன்னா வெளியே ஒரு கடை வச்சிருக்க மாதிரி ஒரு சீன் இருக்கும். அது பாத்தீங்கன்னா இங்கே எடுத்திருப்பாங்க. இந்த இத்தூணு தண்ணியில வடிவேல் குதிக்கிறது, அவங்க பாம்பு போடுறது பாத்துக்கோங்க. டேய் போதுமாடா இந்த இடம்? சூப்பரா இருக்கு. எவ்வளவு ஊர் இருக்குன்ட்டு தென்னந்தோப்புக்கு நடுவில் பார்க்க செமையா இருக்குல்ல இந்த இடம். இந்த ஊருக்கார உண்மையா கொடுத்து வச்சிங்க போல. கண்ணு கெட்டின தூரம் தென்னை மரம் தான் தெரியுது. அதுக்கப்புறம் நடுவில் ஒவ்வொரு ஊர் இருக்கு. ரிஸ்க் எடுத்து ரஸ்க் சாப்பிடலாம் தான். அதுக்கு ஒன்ன கூப்பிட்டு எனக்கு ரிஸ்க் எடுக்க வைக்க எனக்கு விருப்பம் இல்லை. இப்ப நான் விழுந்தேன்னா எனக்கு கொழுப்பு, நான் வந்து இது பண்றேன்னு சொல்லிக்கலாம். உன்னை கூப்பிட்டு காட்டிட்டு போனா கடைசியா நான் எல்லாம் கஷ்டப்படணும். அந்த இடத்த போயிட்டு கடைசி வீடியோ எடுத்து இது பண்ணலாம், ஒரு சாகசம் பண்ணலாம் போனோம். அது வீடியோ கீழே விழுந்தாச்சு. அடுத்த வீடியோ பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோ அதெல்லாம் வேணாண்டா. ஏன்டா சரி நான் எடுத்த வரையும் போதும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஆனா இதுல அவுட் நம்ம கவர் பண்ணிட்டோம். இதுவரை இப்ப அப்படி போய்க்கலாமா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா பழங்கால சிலைகள். எந்த வருஷம் சொல்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு சிலை பாதி உடைஞ்சு போயிருக்கு. என்னடா அது தெரியலடா. அப்ப நானு அந்த அருள்ஜோதி கேசியர் மணி இருந்தாரு. நாங்க 2 தான் வந்தோம். அப்போ தண்ணி டேங்க் வச்சிருக்காங்க. ஆனா பாட்டு குடிக்கிறது வெளியில பைக்ல இருந்து கொடுத்தான். அவங்களுக்கு தேவை உள்ளதானே, வெளியே எதுக்கு? அட்லீஸ்ட் யாராச்சும் வந்தாங்க குடிச்சிட்டு போவாங்க அப்படின்னு இருக்குண்ணே. ஊட்டி இருக்கு தெரியுதா? லாக் போட்டுலாம் பூட்டி வச்சிருக்காங்க. சோ சாப்பிட்டு வந்துருமா போயிடலாம். மக்களை இன்னைக்கு பாத்திரம் வந்தோம் இந்த இடத்துல. சரி நம்ம ஈஸியா வீடியோ எடுத்து போல நினைச்சோம். ஆனா பாத்தீங்கன்னா காத்தோட சவுண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. காத்தோட சவுண்ட் இல்ல, காத்து வீச ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா ரொம்ப நாய்ஸ் தான் இருக்கு. இதுக்கு மேல நாங்க எப்படி கவர் பண்ணி எடுத்தாலும் அது ரொம்ப காத்து சவுண்டா தான் இருக்கு. இந்த வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். எனக்கு நிறையவே பிளான் பண்ணிட்டு வந்திருந்தேன் இந்த வீடியோ நல்லா எடுக்கலான்ட்டு. ஆனா பாத்தீங்கன்னா இந்த காத்து வீசனால பாத்தீங்கன்னா வீடியோ சுத்தமா எடுக்க முடியல. இது பாத்தீங்கன்னா இங்க வின்னர் படம் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வானத்தை போல படம் எடுத்திருக்காங்க. வின்னர் படத்துல ஒரு சீன் தான் ஒரு ஃபர்ஸ்ட் கீழே நீங்க பார்த்துமே பாத்தீங்கன்னா அந்த கார் வந்து நிப்பாட்டுற சீனு. அது உங்களுக்கு வீடியோ கிளிப்ஸா மட்டும் போட மியூட் பண்ணி போறோம் பாத்துக்கோங்க. அதே மாதிரி பின்னாடி இருக்க சீன் பாத்தீங்கன்னா பின்னாடி அந்த கோயில் மாதிரி ஒன்று காட்டியிருப்போம். அது பாத்தீங்கன்னா அந்த இவர் வர்றது யாரு பிரசாந்த் நிக்கிற இடம் தான் அந்த இடம். அது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது 2 மட்டும் எடுக்க முடிஞ்சு. மற்றபடி பின்னாடி பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. நீங்க தனியா வந்தாலும் சரி இல்ல ஃபேமிலியா வந்தாலும் இல்ல இப்படி இருந்தாலும் கோயில சாமி கும்பிட்டு பின்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. எவ்வளோ அவ்வளவு சூப்பரா இருக்கும். நீங்க இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே அப்படித்தான் இருக்கும். எங்க பின்னாடி பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வீடு இருக்கு பாத்தீங்களா, ஒவ்வொரு இடத்துல ஒரு வீடு இருக்கும். கொஞ்சம் குட்டி குட்டியா இருக்க மாதிரி இருக்கும்.
ஆனால் நிறைய வீடு எப்படியும் 100 வீடுக்கு மேலே நினைக்கிறேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பின்னாடி இங்கே ஒரு இடம் இருக்கு பாருங்க, அங்கேயும் பார்த்தீங்கன்னா வீடு நிறையவே இருக்கு. எங்களுக்கு முன்னாடி வீடு இருக்கு, நடுவில் கோயில் இருக்கு, அந்த வீட்டை சுற்றி தென்னந்தோப்பா இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு போனீங்கன்னா ரொம்ப அழகாக தான் இருக்கும், உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும். மறக்காம வர இங்கே வந்துட்டு போங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா உடுமலையிலேருந்து ஆனமலை போகிற வழியே கரெக்ட் மடங்க பிளேஸுங்க. அதில் வந்து மறக்காம பாட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம். வாடா.